கம் கணபதாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ராஜி. முருகப்பெருமானை வழிபாடு செய்யக்கூடிய நம்ம ஒவ்வொருவரும் இந்த உலகத்திற்கெல்லாம் தந்தையாகவும் இந்த லோகத்திற்கெல்லாம் தந்தையாகவும் முருகப்பெருமானின் தந்தையாக விளங்கக்கூடிய சிவபெருமானை வழிபாடு செய்து அவருக்கு உரிய மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்வது ரொம்பவுமே சிறப்புங்க. சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு எல்லா நாட்களும் சிறந்த நாளாக இருந்தாலும் அவருக்கு உரிய ஆணி திருமஞ்சனம், ஐப்பசி பௌர்ணமி திதி இந்த நாட்களில் நம்ம வழிபாடு செய்கிறப்ப நம்ம வழிபாடு செய்வதற்கான பலன் உடனே கிடைக்கும். அதாவது நம்ம என்ன கேட்டு அவரை வழிபாடு செய்கிறோமோ அந்த வரம் நமக்கு உடனே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஐப்பசி மாதம் பௌர்ணமி திதி அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்யக்கூடிய அற்புதமான நாள். எதற்காக சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்கிறாங்க? அந்த அன்னாபிஷேகத்தை பார்க்கறதால நமக்கு ஏன் இத்தனை ஒரு புண்ணியம் கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறையா இன்றைக்கும் கிராமப்புறங்களில் உள்ளவங்களும் சரி, நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களும் சரி, ஆற்றுக்குள் இருந்து ஹரஹரா என்றாலும் சோற்றுக்குள் இருக்கிறான் சொக்கநாதன் அப்படின்னு சொல்கிறத கேட்டிருப்போம். இன்னொரு பழமொழியுமே சொல்லுவாங்க, அதாவது சோறு கண்ட இடமெல்லாம் சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதற்காக சொல்லப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐப்பசி மாதம் பௌர்ணமி திதி அன்னைக்கு சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய அன்ன அபிஷேகத்தை நம்ம பார்த்தா அந்த நாளில் அப்போவே நமக்கு சொர்க்கம் அப்படிங்கிறது நிச்சயமாக கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சொர்க்கம் அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமாக கிடைக்கும், அந்த நாள்லேயே நமக்கு அது உறுதியாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் இந்த அன்னாபிஷேகம் பார்த்தா சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம உணவாக உண்ணக்கூடிய அந்த அரிசி மணிகள் ஒவ்வொன்றுமே லிங்க ரூபமாக இருக்கும். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அரிசி மணியும் லிங்க ரூபமாக காட்சி கொடுக்கும். இந்த அரிசி மணியை நம்ம உணவாக சாப்பிட்றப்ப தான் நம்ம இந்த உடலுக்கு தேவையான சக்தி கிடைக்குது. அன்னாபிஷேக நாளில் சிவபெருமானுக்கு பச்சரிசி சாதம் வடித்து அந்த சாதத்தை அன்னாபிஷேகம் செய்வாங்க அந்த லிங்கத்திற்கு. அதாவது சிவபெருமான் ஆலயத்தில் உள்ள லிங்கத்துக்கு அன்னாபிஷேகம் செய்வாங்க. அப்போ அந்த லிங்கத்தில் இத்தனை அரிசி மணிகளும் லிங்கமாக சேர்றப்ப கோடான கோடி லிங்கத்தை தரிசனம் செய்த பலன் நமக்கு கிடைக்கும். ஒரு அரிசி ஒரு லிங்கம் அப்படின்னா அந்த இடத்துல நிறைய அரிசியை போட்டு சாதம் வடித்து லிங்கத்தின் மீது அபிஷேகம் செய்கிறப்ப லட்சாதி லட்சம் கோடான கோடி எண்ணிலடங்காத சிவலிங்க ரூப தரிசனம் நமக்கு கிடைக்குங்க. அந்த தரிசனத்தை பார்த்தா நமக்கு அன்றைய தினம் அப்பவே சொர்க்கம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு ஆன்மீக பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இந்த அன்னாபிஷேகத்தில் நம்ம கலந்துக்கிட்டோம், இந்த அன்னாபிஷேக நாளில் நம்ம சிவபெருமான் ஆலயத்தை வலம் வர்றோம் அப்படின்னா நம்ம செய்த பாவங்கள் கர்மாக்கள் அனைத்தும் கரைந்து போகும். அந்த நாளில் நம்ம சிவபெருமான் ஆலயத்தில் மாலை வேளையில் இருந்தோம் அப்படின்னா அத்தனை தெய்வங்களுடைய அருளும் ஆட்சியும் நமக்கு கிடைக்கும். சித்தர்களுடைய அருளாட்சி நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் எந்த சித்தரை வழிபாடு செஞ்சுட்டு இருக்கீங்களோ அந்த சித்தர் அந்த இடத்துல நிச்சயமாக இருப்பாருங்க. நீங்கள் சிவபெருமான் ஆலயத்திற்கு ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தில் மாலை வேளையில் இருந்தீங்க அப்படின்னா கோடான கோடி தேவர்களுடைய ஆசி கிடைக்கும், சித்தர்களுடைய ஆசி கிடைக்கும், முனிவர்களுடைய ஆசி கிடைக்கும். ஏன்னா அவங்க எல்லாமே சிவபெருமான் ஆலயம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அந்த நேரத்தில் அருவமாகவும் உருவமாகவும் காட்சி கொடுப்பாங்களாம். அதாவது யாருனே தெரியாத ஒரு பக்தன் வடிவில் இருப்பாங்க, கண்ணுக்கே புலப்படாத காற்று வடிவில் இருப்பாங்க, எந்த ரூபத்தில் வேணாலும் இருப்பாங்க. அவங்களுடைய அந்த தரிசனம் நமக்கு, அவர்களுடைய அந்த ஒரு காற்று அலைகள் நம் மீது பட்டாலே நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கி போகுங்க. ஐப்பசி மாதம் பௌர்ணமி தினத்தன்னைக்கு சிவபெருமான் ஆலயத்துக்கு சென்று சிவபெருமானை வழிபாடு செய்துட்டு, அதாவது மாலை வேளையில் வழிபாடு செய்துட்டு அந்த கொடி கம்பம் இருக்கும் இல்லைங்களா, கொடி கம்பத்திற்கிட்ட நின்று இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தமிழ் காயத்ரி மந்திரத்தை 3 முறை சொல்லிட்டு கோவிலை சுற்றி வலம் வர்றப்ப நமச்சிவாய நம என்ற மந்திரத்தையும் திருச்சிற்றம்பலம் என்ற மந்திரத்தையும் சிவாய நம என்ற மந்திரத்தையும் தொடர்ந்து உச்சரிச்சுக்கிட்டே சுற்றிவாங்க. திருச்சிற்றம்பலம் என்ற மந்திரத்தை நீங்கள் ஒரு முறை சொன்னால் 1,00,000 முறை சிவாய நம என்ற மந்திரம் சொன்ன பலன் கிடைக்கும். இந்த 3 மந்திரத்தையும் நீங்கள் தொடர்ந்து உச்சரி
நமஸ்கரித்து சிவாலயத்தை சுற்றி வர்றப்ப அத்தனை பாவங்களும் நீங்கும். நம்மக்கிட்ட நம்ம செஞ்ச பாவம், கர்மா, கெட்ட எண்ணம், மோசமான செயல்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கி நம்ம ஒரு சிறந்த மனிதனாக இந்த பூ உலகில் வாழ்வதற்கான அத்தனை சிறப்பு அம்சங்களும் நமக்கு கிடைக்குங்க. நம்ம சிறந்த மனிதனாக வாழலாம், சிறப்பான அம்சம் பெற்று வாழலாம்ங்க. வாங்க அந்த மந்திரத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். ஓம் தன் மகேசாய வித்மகே வாக்விசுத்தாய தீமகி தன்னோ சிவ பிரச்சோதயாத். ஓம் தன் மகேசாய வித்மகே வாக்விசுத்தாய தீமகி தன்னோ சிவ பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை 3 முறை சிவ ஆலயத்தில் கொடிக்கம்பத்துக்கிட்ட நின்று சொல்லி வழிபாடு செய்யுங்க. கேட்டதெல்லாம் கிடைக்கும், நினைத்ததெல்லாம் நடக்கும். சிவபெருமான் ஆலயத்தில் பலிபீடத்துக்கிட்ட நின்று என்னுடைய கோபம், ஆசை, பொறாமை, கெட்ட எண்ணங்கள், காமம், வன்மம், குரோதம், பகை இவை எல்லாத்தையும் அழிச்சு என ஒரு சிறந்த மனிதனாக, சாத்வீகமான ஒரு மனிதனாக மாற்றிக்கொடு சிவபெருமானே. இந்த உலகத்தில் நான் எல்லாருக்கும் நல்லதே செய்யணும், எல்லாருக்கும் நான் நல்லதையே நினைக்கணும் அப்படின்னு சொல்லி வழிபாடு செய்யுங்க. பலிபீடத்துக்கிட்ட நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் நிச்சயமாக நடக்குங்க. அதாவது உங்ககிட்ட இருக்கிற கெட்டது அனைத்தும் உங்களை விட்டு நீங்கி போகுங்க. அது அற்புதமான இடம் அப்படின்னா சிவபெருமான் ஆலயத்தில் உள்ள பலிபீடம் அப்படின்னு சொல்லலாம்.